ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா விமன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து மோனாவை வந்து ஹாஸ்பிட்டல் செக்அப்புக்கு கூட்டிட்டு போறோம். பிரெக்னன்சி செக்அப். ஏன்னா நம்ம இங்க டெலிவரி பார்க்க போறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதுக்கு நமக்கு நியர்பை ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான என்கொயரி, செக்அப்பு எல்லாமே இன்னைக்கு நம்ம போய் பார்க்க போறோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி மார்னிங் வந்து நம்ம எல்லாருமே ரெடியாகி போயிட்டா வீட்டுல வந்து ஆள் இருக்கணும் அப்படின்னு மாப்பிள்ளைக்கு லீவு சரி மாப்பிள்ளைக்கு லீவுன்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அதுக்கான உண்டான விசிட், அப்புறம் அதுக்கான சமையல், பிரெக்னன்சி சமையல், அப்படிதான் எல்லாமே இன்னைக்கு டே ஃபுல்லா போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போனா எனக்கு என்ன பண்றது வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். நானு மோனா அவரு 3 பேர் தான் போறோம். ஏன்னா மௌலிக்கு வந்து நாளையில இருந்து செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால அவன் படிக்கணும். மாப்பிள்ளைக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வேலை இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவன் வேலை செஞ்சுருக்காரு. 5 மணிக்கு தான் லாக் ஆஃப் பண்ணுவாரு. சரி, நம்ம என்கொயரி அண்ட் விசிட் தானே, போய் பார்த்துட்டு என்ன டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா கண்டினியூ பண்றோமா என்ன பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோட எண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் சரி நாங்க 3 பேர் மட்டும் போய் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேர் வீட்டுல இருக்கறதுனால நம்ம சமைச்சு வச்சுட்டு போகணும். நம்மளும் மத்தியானம் வந்தா நமக்கு சாப்பாடு வேணும். மொட்டத்தலை குட்டையில விழுந்த மாதிரியே பேசுற. யார் 2 பேர் வீட்டுல இருக்கிறா? அதான் மாப்பிள்ளையும் அதான் மொழியே சொல்லிட்டு நாங்க 2 பேர் வீட்டுல இருக்காங்க. நம்ம கூட வரல, நம்ம 3 பேர் தான். சோ அதனால வந்து ஒரே பிரியாணியா பண்ணி வச்சிட்டா. நம்ம பிரியாணி, ஆனியன் ரைத்தா, முட்டை. இது எனக்கு ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இத வச்சுட்டா வாயை மூடி சாப்பிட்டுருவாங்க. அவ்வளவுதான், பிரச்சனையே இருக்காது நமக்கு. என்னப்பா பிரியாணி அதுலயே வைக்க போற? பத்துமா? கம்மியா தானே வைக்க போறோம். நைட்டு சாப்பிட மாட்டீங்க இதுல வேற பிரியாணி. ஆனா நைட்டுக்கு வேற 7 சிக்கன் எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு பிரியாணிக்கு மட்டும்தான் நமக்கு. நைட்டு பிரியாணி இருக்க நம்ம சாப்பிட்டு ஜான் சாப்பிட மாட்டாரு. அதனால சரி அவருக்கு எடுத்து வச்சிட்டேன். மோனா சாப்பிட்டா இல்லைன்னு தெரியல. அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே வந்து குயிக் பிரியாணி. நமக்கு ஈஸியான ரெசிபி, தொல்லை இல்லாத ரெசிபி. முதல்ல இது நம்மளுக்கு 12 o'clock அப்பாயின்மெண்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி டக்குன்னு முடிச்சுட்டு ஓடணும். ஏன்னா நமக்கு என்ன சொல்றது, பிரச்சனையே இல்லாத ஒரு வீட்டுல ஒரு டிஷ் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரியாணி. இதை செஞ்சு வச்சுட்டா நம்ம எங்க வேணாலும் நிம்மதியா சுத்திட்டு வரலாம். அது உண்மைதான் போல. ஆனா போனாலே ஹாஸ்பிட்டல்ட்டு போனாலே லேட் ஆயிடும். அது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, போனா கூட்டிட்டு போறது எப்படின்னு தெரியல. போய் பார்ப்போம் என்ன நடக்குது, இங்க எப்படி இருக்கு. அவங்க 2 பேர் போயிருக்காங்க. 5 மாசமா வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு தெரியும். நமக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஓனா வந்து அதுவும் இல்லாம இந்த பிரெக்னன்சி டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். அங்க அவங்க மாமியார் கூட போவாங்க. அதனால சரி அப்படின்ட்டு நாங்க விட்டோம். சரி டெலிவரிக்கு இங்க வரணும்ல, இங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இருந்தோம். இப்ப கரெக்டா டெலிவரிக்கு இங்க வந்துட்டாங்க. அதனால நம்ம வந்துட்டாங்கன்னா இன்னும் 2 நாள்ல டக்குன்னு கிளம்பிடுவாங்க. ஆக்சுவலி அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கணும்ன்றதுனால தான் வந்து ஸ்டே பண்ணது. முடிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் 7வது மாசம் ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிட்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரியும் நாங்க சீமந்தத்துக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படின்ட்டு. கரெக்ட்? எஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன காஞ்சோனே இது உன்னோட இது ஓபன் பண்ண. ஆனா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெயில் பட்டைய கலப்புது. இருக்க முடியல. கதவு திறந்தாலே அனல் உள்ள வர மாதிரி இருக்குது. ஆனா நாங்க ஜாஸ்தி 2 கதவுமே திறக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பயம் ஏதாவது பூச்சி வந்துருமோ அப்படின்னுட்டு. ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் கூட கிடையாது. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்பார்ட்மெண்ட் தான். ஒன்று 2nd ஃப்ளோர்ல இருப்போம், இல்லை 1st ஃப்ளோர்ல இருப்போம், இல்லை 4th ஃப்ளோர்ல இருந்துருவோம். இல்லையா? அப்படி பார்த்தா அப்பா வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் தானே அப்பார்ட்மெண்ட்ல. கரெக்ட். அது சிட்டிக்குள்ள இருக்குது. அதனால நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையப்பா. நான் பார்த்ததே இல்லை. அட் த ஏஜ் ஆஃப் 21 வரைக்கும் இருந்திருக்கேன் எங்க அப்பா அம்மா கூட. அப்போ வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அந்த வீட்டுக்கு போய் இருந்திருக்கேன். இது ஃபுல்லா காடா இருக்குல்ல, இன்னும் அக்கம் பக்கத்துல நிறைய நெருக்கமா வீடு வந்துச்சுன்னா தெரியாது. நம்ம காலியா இருக்குல்ல, அதனால. நேத்து வீட்டு உள்ள இவ்வளவு பெரிய வண்டு வந்துச்சு. இவ்வளவு பெரிய வண்டு தெரியுமா? அப்புறம் அடிச்சு விட்டேன். அதுதான் கதவு திறந்து வைக்காதீங்கன்னு. நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஓகே, நம்ம இது செஞ்சுட்டோமா? அடுத்தது வந்து இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் பிரியாணி விழுதுகள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி விழுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் விழுதே வந்து சிக்கன் தான். ஒரு ஆலமரத்துக்கு எப்படி வேறு விழுது எல்லாம் முக்கியமோ அதே மாதிரி பிரியாணிக்கு முக்கியம் இதெல்லாம். அதெல்லாம் இங்கே பட்டை, ஸ்டாரு, பட்டை, பிரியாணி இலை, அதெல்லாம் ஒன் டைப் ஆஃப் விழுதுகள். மொத்தமாக சேர்ந்தது பிரியாணி தான் ஆலமரம். போடு, அரைச்சதுக்கு அப்படியே போடுவது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. எப்பயுமே நம்ம மசாலா வந்து எப்படி அரைப்போம்னா பொடியா அரைப்போம்ல, அது வந்து இஞ்சி பூண்டு டப்பாலே அப்படியே சோம்பேறித்தனம் போட்டு அப்படியே அரைச்சி இதில் ஊற்றிட்டேன். இதுக்கு பேர் சோம்பேறித்தனம் மேடம், ஃபாஸ்ட் குக்கிங் பிரியாணி. அதனால ஒன் பாட் பிரியாணின்னு வச்சுக்க வேண்டியதாப்போ. ஒன் பாட் பிரியாணி அந்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம செய்யற கலர் சோறை எப்படிலாம் பேர் வைக்கிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா மட்டன் சட்டி சோறு, ஆனால் நேற்று வேற லெவலில் இருந்தது. மட்டன் குழம்பு ஊற்றி 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 நானே தின்ட்டேன். சட்டியில செஞ்சா எப்பயுமே அந்த இது இருக்கும். ஆமா கரெக்ட். நீ பிரியாணியும் பாட்டில் வச்சா என்னப்பா இருக்கு? இதுமே இருக்கு, பிரியாணி செய்யறதுக்கு. பிரியாணி செய்யறதுக்குமே இருக்கு, சட்டியில இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்றோமா யூஸ் பண்ணலையான்னு தெரியல. சரி, யூஸ் பண்ணா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் வச்சிருந்தேன். இப்ப அதுல யூஸ் பண்ண நல்லா தான் இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனா டேஸ்டும் கூட இருக்கு. அந்த பழைய டேஸ்ட் ஆமா, அந்த விறகு அடுப்புல செய்வாங்களா, ஆனா அதோட முழு டேஸ்ட் வரல. ஏன்னா நல்லா இருந்தது. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து நானும் பிரியாணியை வெளியில் நம்ம வெட் ஏரியாவில் செய்யணும், ட்ரை ஏரியாவில் செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் செய்ய முடியல. ஆமாம், எடுத்துட்டு போயிட்டு புக் பண்ணி விடணும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து இது நல்லா இதானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடணும். நான் வரேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துவோம். இப்போ தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டியா? ஆனால் அந்த டின் அவ்வளோ பெரிய டின் வாங்குறது யூஸ் தான்ல. அது எத்தனை நாள், ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாமா அது தயிரியை? இனிமேல் அதை வாங்கி வச்சிட்டா பிரச்சனையே இல்லை. நான் இது போட்டேன். ஒன் பாட் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தயிர் ஊற்றியாச்சா? இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா அரைத்த இஞ்சி பூண்டு விழுது. மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் ஆன்டிபயோட்டிக்ன்றதுனால எல்லாத்துலயுமே கொஞ்சம் தான் சேர்ப்போமா? அதனால எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். முக்கியமான இன்கிரீடியன்ஸே இதுதான். இதுதான் முக்கியமான திண்டுக்கல் வேணு பிரியாணி மசாலா. அப்படியே திண்டுக்கல் வேணு பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா? ஆனாலும் அவங்க பண்ற மாதிரி பண்ண முடியறது இல்ல. போய் ஏன் தெரியலையே, வரும் டேஸ்ட் வரும். அதான்ப்பா டேஸ்ட் வருது, ஆனா அங்க செய்யற மாதிரி வரவே மாட்டேங்குது. நல்லா நெய்யெல்லாம் ஊத்தி கொதப்பி நல்லா அடிக்கிறாங்க. ஆக்சுவலி இல்ல, நீ வந்து போடுறல்ல வெங்காயம் அதெல்லாம் ஜாஸ்தி பண்ணணும். பாக்குறதுக்கு அதே மாதிரிதான் இருக்குது. அப்புறம் வந்துச்சா? இப்போ காரத்துக்கு வேணா நம்ம மிளகாத்தூளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிளகாவே கொஞ்சம் நிறைய போட்டு வந்துருக்கலாம். சரி, இப்போ சிக்கனை கழுவி வச்சுட்டேன். ஆல்ரெடி கழுவி வச்சுட்டேன், இருந்தாலும் இன்னொரு தடவை கழுவி போட்டுருவேன். வெள்ளையா இருக்கு கழுவி வச்சுட்டு. ஏரியால சிக்கன் சூப்பரா இருக்கு, மட்டன் அந்த லெவலுக்கு இல்ல. ஓகே, இது அப்படியே இதுலயே வேகட்டும். அதுக்குள்ள நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் ரெடி பண்ணிப்போம். அது ரெடியா பண்ணலையா? அவ்வளவுதான், அப்படியே வெட்டி வேண்டியதுதான். ஓகே ஓகே, அப்படியே வந்துட்டு உப்பு போடவே இல்லை. இது உப்பு போட்டோம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு. டவுட் இருந்தா வீடியோல பாத்துக்கோ. இப்போ எத்தனை 2.5 டம்ளர் போட போறேன்.
கலரி விட்டு. சிக்கன் வேகிறதுக்குள்ள நம்ம அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அரிசி ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, கொஞ்ச நேரம் ஊறினா போதும். ஓகே, உனக்கு எதுக்குப்பா அவ்வளோ அவசரம்? நான் வரத்துக்குள்ள அரிசி எடுத்து போட்டுனுக்குறேன். அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டாச்சுன்னு மண்டை பின்னாடி மண்டையை தான் காட்டுறேன் நீனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரிசி போட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 pot பிரியாணி ரெடி ஆகி பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். இவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். மூஞ்சியே சுகமாக இருக்கு பாவம். வேலை என்னப்பா ஃபாதர் ஃபீலிங் வருதா? இப்பதான் ஃபாதர் ஃபீலிங் வருதா? எனக்கு இப்பதான் மதர் ஃபீலிங் வருது. இல்ல 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 இப்ப வந்து என்னன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது சொல்றேன். பேபி போறதுனால ஃபாதரோட கடமை என்ன? குழந்தை பாத்துக்கணும், டைப்பர் சேஞ்ச் பண்ணி விடணும், ஸ்கூல் கூட்டிட்டு போகணும், அதுல கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? பொண்ணு சொல்றீங்க, பேக் கழுவி விடணும்னு சொல்றீங்க. இல்ல இல்ல எனக்கு என்னன்னா இப்பதான் வந்து ஒரு மதரா ஃபீல் பண்றேன். பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கன்சீவா கூட்டிட்டு போகும்போது தான் அந்த மதர் ஃபீலிங் வருது. ஸ்கூல் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டீங்க, அடுத்தது என்ன இந்த விஷயம்? இல்ல இத்தனை நாள் அவ்வளவா தெரியலன்றேன். இத்தனை நாள் இல்ல எனக்கு இத்தனை நாள் எப்படின்னா எல்லாமே என்டர்டைன்மெண்ட் ஃபன்னா போச்சு. இதுதான் வந்து ஒரு சீரியஸ்னஸா, ஒரு மதர் ஃபீலிங், ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்றேன்ற. உனக்கு மதர் ஃபீலிங், எனக்கு மதர் ஃபீலிங் இருக்கு. கிராண்ட் மதர் கிடையாது, கிராண்ட் மதர் கிடையாது, மதர் ஃபீலிங். இப்பதான் மதர் ஃபீலிங்கே வருது. கிராண்ட் மதருக்கு இன்னும் லேட் ஆகுது. உன்னோட ரிப்போர்ட்னு எடுத்துன்னு போய் காமிச்சோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சாரம் ஆயிடுவாங்க. இது என்னதுங்க, வாட் இஸ் திஸ்? இது டஸ்ட்பின்ல போடணும், ஃபைல்குள்ள போடுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு எடுத்து மாத்திப்பாங்க. ஐயோ வேற ஏதாச்சும் போட்டு அது ஒரு நாள் மழை, அதனால சரி எதுவுமே கிடைக்கல. ஃபைல் பார்த்து வைக்கணும். கண்டிக்கு நீ பச்சனா அதான் நான் எவ்வளவு செக்யூர்டா வச்சுக்கிறேன் நானு. சரி ஓகே. அது என்ன நோட்டு? இந்த நோட்டு கவர்மெண்ட் நோட்டு வாங்கிட்டீங்களா? இதை விட ஏதோ பெரிய நோட்டு வரும் அப்படி இப்படின்னு ஆமா என்கிட்டயே இருக்கு, நானும் வச்சிருக்கேன். எனக்கு குட்டி நோட்டு காட்டுறேன், என்கிட்ட இருக்கு. சரி, நான் பிறந்தது வந்து ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துக்கிறாங்கப்பா. அந்த 4 பேப்பர் போட்டு ஸ்டாப்லர் அடிச்சு. அது உங்க அம்மாவை பாத்துப்பாங்க. பாத்துனா ஏய் இத்தனைக்கும் அது பிரைவேட் ஹாஸ்பிடல்ப்பா. பிரைவேட் ஹாஸ்பிடல்லே 4 பிரைவேட் ஹாஸ்பிடல்லே வந்துட்டு 4 பின்னு போட்டு கிளிப்பு போட்டு குத்துக்கிறாங்கப்பா. அப்போ வச்சுக்கிறானா பத்திரமா. அப்பத்திய காசுக்கு பேப்பர், இப்போதைய காசுக்கு நோட்டு. ஃபியூச்சர்ல வந்து ஒரு லேப்டாப், ஐபேட், நோட் பேட். நாங்க ஐபேட் எடுத்துட்டு போங்க, தட்டுங்க, தட்டினா ஃபுல் ஹிஸ்டரி வந்துரும். இதுலயே சென்சார் மாமா கண்ணாடி காமிச்சா போது எல்லாம் வந்துரும். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல உங்க பேபி இதெல்லாம் இதுலயே சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப இது வரைக்கும் நின்னுக்குது. அடுத்தது ஆவ ஜெனரேஷன்ல வேற மாதிரி இருக்கும். சரி ஓகே, கிளம்பலாமா? என்னப்பா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி இந்த வேலையெல்லாம் பார்ப்பியா நீ? இப்பதான் கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு ரூம்ஸும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இந்த ரூம் பிடிச்சிருக்கு. அந்த டைம் ஏன்னா நாங்கள் 8 பேர் இங்கே தான் இருப்போம். ஆமாம், ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு கிடைக்கணும், அதுதான் மெயின் திங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அங்கே அட்டெண்டர் யாரோ பேபிமா அட்டெண்டரா இல்ல அனிதா அட்டெண்டரா இல்ல, நாங்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டோம். ஜானா, மகேஷ் ராஜாவா நான் அங்க இருப்பேன் டிவி போட்டுட்டு ஜாலியா. இங்க இருந்து நீங்க டிவி படுத்துக்கிட்டோம் கொண்டாடிக்கிட்டோங்க. ஆமா. ஸோ ஓகே, இந்த ரூம் பிடிச்சிருக்கு. இப்போ பிஃபோர் தட்டா பிளாக் பண்ணணுமா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே கூல், கிளம்புவோம்.